நான் யார் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. நான் யார்? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி உங்களுக்குள்ள தோணி இருக்கு? நான் யார் அப்படிங்கிறது பொதுவா இந்த சமுதாயத்துல எப்பவுமே எனக்கு நீ யார் எனக்கு கேட்கறது. எப்ப பாரு வர்றது நீ யார் அப்படிதான் நம்ம கேட்கிறோம். நான் யார் அப்படின்னு என்னைக்காச்சும் தோணி இருக்கா? யோசிச்சிருக்கோமா? நான் யார்? சரி, இப்ப நீங்க யார்? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நான் யார் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க யாருன்னா நீங்க யாரு? ஓகே, அது உங்களோட குணநலம். ஓகே, அடுத்தது அது நீங்க கிடையாது. அப்ப நீங்க யாரு? அது உங்க பேரு. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பேர். அது நீங்க கிடையாது. நீங்க யார்? மனிதன். மனிதன்றது ஒரு படைப்பு இல்லைங்களா? மனிதன் அப்படின்றது ஒரு இதுதான். நீங்க யார்? நான் யார்? மனிதன். இங்க அருள். சரி, உடல் சொல்றீங்களா? இந்த உடல் தான் நீங்களா? அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொருள். பேர் இல்ல, உங்களோட பதவி இல்ல, உங்களோட பொருள் இல்ல, பணம் இல்ல, எதுவுமே இல்லை. அதெல்லாம் மேனேஜர் இல்லைனாலும் நீங்க இருக்கீங்களே, பேரே இல்லைனாலும் நீங்க இருக்கீங்களே. அப்ப நீங்க யாரு? இந்த உடல்ல இருக்கலாமா? இந்த உடல் தான் நீங்களா? உடல் உடல் இல்லைன்னா அந்த உடல் இருக்கு, ஆனா அதுல இருக்கிற உயிர் இல்ல. அப்ப நீங்க இல்லையே. அப்ப நீங்க இல்லைன்னு சொல்றாங்க. நான் இல்ல, அவர் இல்ல, இந்த உலகத்தை வைத்து அவரு நீங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உடல் இல்ல. அடுத்தது உயிர். இந்த உயிர் நீங்களா? அந்த உயிர் தான் நீங்களா? அந்த உயிர் தான் நீங்கன்றீங்களா? இல்ல. இப்ப அந்த உயிரும் நீங்க இல்ல. அடுத்தது என்ன? நம்ம யாருன்னு யோசிக்கிறோம்ல. இப்ப இந்த கேள்வி வருது, நான் யாருன்னு இவ்வளவு நேரம் யோசிச்சீங்க. இந்த யோசனையில என்ன இருந்தது? இவ்வளவு நாளா நீங்க என்னதான் கேள்விப்பட்டீங்களோ, கேட்டிருக்கீங்களோ, உங்களோட அனுபவம் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கிற மனம் அதுதான் யோசிக்குது. ஆமா, நான் யாரு? அப்ப அந்த சிந்திக்கிற திறன், அந்த மனம், அதுதான் நீங்களா? சோ இதுதான் நம்மளோட கேள்வி இன்னைக்கு. நான் யார்? நான் இந்த உடலா, உயிரா, மனமா, இல்ல என்ன? இதுதான் நான் யார். இந்த கேள்வி எழுந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம யாரு அப்படிங்கறத கடவுளை தேடுறோன்ற ஒரு நோக்கத்தை நோக்கி நம்ம மனசு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே நம்ம நினைச்சுக்கணும். இப்போ நான் இது இன்னைக்கு இல்ல, என்னைக்கோ எழுந்திருச்சு. மனுஷனா பிறந்த உடனே அவனோட அறிவு 6வது அறிவா உயர்ந்த உடனேயே எல்லாருக்குமே இந்த கேள்வி எழுந்திருக்கு. அவங்கதான் யோகிகளாகவும் சாமியார்களாகவும் வைணவம் சைவம் பலவிதமான மதங்கள்ல இந்த கேள்வி என்னைக்கோ எழுந்ததுதான் அவங்க வேதங்களா பிரிச்சு எல்லாத்துக்குமே பதில் கொடுத்திருக்காங்க. ஆனா யாருமே சிம்பிளிஃபைடா இவ்வளவு ஈஸியா இந்த பதில கொடுத்தது இல்லை. கொடுக்காம அவங்க அந்த உண்மையை அவங்க கிட்ட வச்சுக்கிட்டு போதனையா தான் கொடுத்திருக்காங்க. அந்த போதனையை கேட்கும் போது ஒவ்வொருத்தரும், இப்போ மகரிஷி சொல்லியிருக்காரு, மகரிஷி சொல்றது நான் சொல்றதா நீங்க கேக்குறீங்க, நாளைக்கு நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. சோ கரெக்டா அது கடைசி வரைக்கும் ரீச் ஆகுது. இதுக்கு ஒரு கதையை உதாரணமா சொல்லலாம். பழைய காலத்துல ஒரு பூஜை நடக்கும். ஒரு சமயத்துல ஏதோ ஒரு மதத்துல வச்சுக்கோங்க. பூஜை நடக்கும்போது அந்த ஆசிரமத்துல ஒரு பூனை வளர்த்திருந்தாங்க. அந்த பூனை என்ன பண்ணுமா, அந்த பூஜை நடக்கும்போது குறுக்க ஓடும். சோ அப்ப என்ன சொல்றாரு அந்த குரு, அந்த பூனையை ஒரு இடத்துல பிடிச்சு கட்டு அப்படின்னு சொன்னாரு. சோ முதல் நாள் அந்த பூனையை ஒரு இடத்துல பிடிச்சு கட்டிட்டாங்க. அடுத்த 2வது நாள் என்ன பண்ணாங்க, அப்போ குரு சொல்றாரு, பாரு நேத்து நடந்த மாதிரி நமக்கு தொந்தரவு கொடுக்கும், பூனையை அந்த ஒரு ஓரத்துல கட்டு அப்படின்னு. சோ அந்த பூனை இருந்த வரைக்கும் அந்த பூனையை பூஜை நடக்கும்போது அந்த பூனையை எடுத்து அந்த கயித்துல கட்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பூனை குட்டி போட்டுச்சு. அந்த சாமியார் போனாரு. அதுக்கு அடுத்த சாமியார் வந்தாரு. ஒரு 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன் பூனைகள் வளர்த்துட்டே இருக்கிறதுனால பூனை கட்டினாங்க. 7வது தலைமுறையில சொன்னாங்க, இந்த பூஜை நடக்குன்னா முதல்ல பூனை கட்டணும். பூனை கட்டினா பூஜை நடக்கும். பூனை இல்லைன்னா கூட போய் பூனை தேடி
ஐடென்டிஃபை பண்ணாங்க. இதுதான் இன்னைக்கு நமக்கு தெரியுது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான். ஆனா ஏன் பூனைய கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான நம்ம எப்போ அறிவு யோசிக்க ஆரம்பிக்குதோ அதுதான் நம்ம தெய்வத்தோட தேடல்னு சொல்லணும். இது ஒரு முதல். இப்ப நான் யார் அப்படிங்கறத மகிழ்ச்சியில சொல்றாங்கன்னு பார்ப்போம். சோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துக்கலாம். ஒரு பழம், எனி பழம், ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிள்ன்றது என்ன? பழம்னா பொருள். அப்புறம் நல்ல ஆப்பிளுக்கு தமிழ்ல இங்கிலீஷ்லயும் ஒரே பேர் தான், அதனால தைரியமா அதை எடுத்துக்கலாம். பழம் ஆப்பிள் இருக்கு, அது என்னது? நம்ம எல்லாரும் பார்க்கணும். ஆப்பிள்ன்றது ஒரு பழம், அது ஒரு கிழங்கு, அதான் பழம். தூய தமிழ்ல கிழங்கு. பசிச்சா சாப்பிடக்கூடிய பொருள், ஹெல்த்துக்காக சாப்பிடக்கூடிய பொருள், அதுல எல்லா சத்துக்கள் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. ஓகே, இது ஆப்பிள். ஆப்பிள்ன்றது ஒரு பொருள். அப்படியா? ஆப்பிள்ன்றது ஒரு பொருளா? பொருள் தான், இந்த மாதிரி ஒரு பொருள் தான். ஆனா உண்மையாவே ஆப்பிள்ன்றது என்ன? ஆப்பிள் எடுத்துக்கலாம், சேர் எடுத்துக்கலாம், டேபிள் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள்னு எடுத்துக்கலாம். ஆப்பிள்ன்றது என்ன? சரி, பொருள்னா என்ன? அது எதாவது ஆயிருக்கு, என்ன அது? கடைசியா அது என்ன இருக்கு? எக்ஸாக்ட்லி, விதையில இருந்து வந்திருக்கு. அந்த விதை நம்ம அதுக்கு அடுத்தது போடலாம். பொதுவா நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். எல்லா பொருளும் எதால மேட? ஒரு ஆப்பிள், எனி பார்ட்டிகல், டேபிள், சேர், நம்ம எல்லாத்துக்கும் நம்ம எதால உருவாயிருக்கோம்? அணுக்கள், ஆட்டம், எல்லாமே சொல்லுவோம். வாட் இஸ் an atom made up of? atom. அணு எதால உருவாயிருக்குன்னு தெரியுமா? அணுன்றது என்ன? வாட் இஸ் an atom? சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஆட்டம்ல என்னென்ன இருக்கு தெரியுமா? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்ஸ் இருக்கு. அந்த அணுவிலும் அணுவா என்ன இருக்கு? அணுவோட சின்னது என்ன இருக்கிறதே நம்ம எல்லாருக்கும் தெரியும். சயின்ஸ் ஆட்டமோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா இப்ப ஒரு 2 வருஷம் முன்னாடி காட்ஸ் பார்ட்டிகல் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இறை துகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எத்தனையோ விதமான கோடிகள், எத்தனையோ நாடுகள் பணம் போட்டு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நுண்துகள், அந்த காட்ஸ் பார்ட்டிகல் சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வின். It is a subatomic particle சொல்றாங்க. ஆட்டம், அணுவிலும் அணுவான ஒரு துகள் இருக்கு. அது நம்ம யோகிகள், மகிழ்ச்சிகள் என்ன சொன்னாங்க? ஈஸியா இறைநிலையில தவத்துல உணர்ந்து அந்த விண்ணுன்னு இன்னைக்கு இல்ல, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா சயின்ஸ் இப்பதான் ஆமா இருக்கு, இவ்வளவு நாளா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனா அவங்க சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இல்ல, இருக்கு, விண்ணுன்றது இருக்கு, அதுதான் காட்ஸ் பார்ட்டிகல் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதுதான் வின். விண்ன்றது என்ன? இறைத்துகள் சொல்றோம். இல்லைன்னா என்ன சொல்றோம்னா நம்ம பரமாணு அப்படின்னு சொல்றோம். இதுதான் என்ன சொல்றோம்? பரமாணு அப்படின்னு சொல்றோம். இந்த வின் சொல்றோம்ல, இப்ப இந்த வின்னு தான் இந்த ஆப்பிள் பழத்துல மட்டும் இல்லைங்க, எல்லாத்தோட கடைசி மூலக்கூறு என்னன்னு பாத்தீங்கன்னா வின் தான். ஒரு ஆப்பிள் பழம் இருக்கு, ஆப்பிள் பழம், இந்த சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, டஸ்டர் இருக்கு, இந்த பென் இருக்கு, நாம இருக்கோம். எல்லாமே இந்த நம்ம எதால ஆயிருக்கோம்? செல்லால ஆயிருக்கோம். ஆப்பிள் எதால ஆயிருக்கு? செல்லால இருக்கு. செல்லுல என்ன இருக்கு? எவ்வளவோ இருக்கு. புரோட்டோபிளாசம், நியூக்ளியோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, எல்லாமே இருக்கு. பட் எல்லாத்துக்கும் அடியில என்ன இருக்குன்னா ஆட்டம்ன்றது இருக்கு. அந்த ஆட்டம்லயும் சின்னதா என்ன இருக்குன்னா பரமாணு. அதுதான் என்னது? வின் இருக்கு. இந்த வின் துகள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி எடுத்துக்குவாங்க. தண்ணின்றது என்ன தெரியுமா? நம்ம கெமிஸ்ட்ரியில எழுதுவோம் H2O அப்படின்னு எழுதுவோம். H2Oனா என்ன? 2 ஹைட்ரஜன் மாலிக்யூலும் 1 ஆக்சிஜன் மாலிக்யூலும் ரெண்டா ஒன்னா சேரும் போதுதான் தண்ணி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அந்த ஹைட்ரஜன்றது என்ன? அது ஒரு மூலக்கூறு. ஆக்சிஜன்றது என்ன? அது ஒரு மூலக்கூறு. அப்ப ஹைட்ரஜன் எப்படி ஃபார்ம் ஆச்சு?
ஹைட்ரஜன் எப்படி ஃபார்ம் ஆச்சு? அழுத்தம். ஆட்டம்ன்றது என்ன? விண்ணுன்றதுல என்ன இருக்கு? திரும்பவும் பரமாணு தான் இருக்கு. சோ எல்லாத்தோட பேசிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பரமாணு தான். முதல்ல இந்த பரமாணு கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னா சேரும் போது காத்தா ஃபார்ம் ஆச்சு. எல்லாத்துக்கும் மூலம், எல்லாத்துக்கும் ஆதியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பரமாணு தான். இந்த பரமாணு கொஞ்சம் கொஞ்சமா சேரும் போது, அதாவது ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 4-5 பரமாணு சேரும் போது காத்தா மாறிச்சு. அதே 10-15 ஒன்னா சேரும் போது தண்ணியா மாறிச்சு. இல்ல 10-15 சேரும் போது நெருப்பா மாறிச்சு. ஒரு 20-25 சேரும் போது தண்ணியா மாறிச்சு. இதே ஒரு 40-50 சேரும் போது நிலமா மாறிச்சு. சாலிட் பார்ட்டிகல்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? 5 அறிவுன்னு சொல்றோம். என்ன? விண், அதான் ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இதுதான் இதுதான் என்ன சொல்றோம்? பஞ்சபூதம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் பஞ்சபூதம். ஆகாயம் இதுதான் வந்து விண்ணுன்னு சொல்றோம், பரமாணுன்னு சொல்றோம். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றோம். ஒரு 4-5 விந்துகள் ஒன்னா சேரும் போதுதான் என்னது? காற்றா மாறுது. அந்த காற்றோட இன்னொரு 10-15 இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கூடுது. இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கூடுதுன்னா இன்னும் கொஞ்சம் பிரஷர் ஃபார்ம் ஆயிட்டு இன்னும் ரொம்ப நெருங்கி வருது. நெருங்கி வரும்போது என்ன ஆகுது? விண்ணா மாறுது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கூடுது. இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கூடும்போது ஒரு 20-25 சேரும் போது இன்னும் கொஞ்சம் அடர்த்தி குறையும் போது, அடர்த்தி கூடி பிரஷர் குறையும் போது என்ன ஆகுது? நீரா மாறுது. நீருக்கு அப்புறம் என்ன ஆகுது? நிலமா மாறுது. இதுதான் ப்ராசஸ். இதுதான் எல்லாத்தோட ஒரு. அப்போ எந்த பொருளை எடுத்தாலும் அதோட ஆதி என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a subatomic particle that is called as the atom. சொல்றோம் நம்ம தமிழ்ல வந்து விண், பரமாணு அப்படின்னு சொல்றோம். இப்ப மண்ணு, மண்ணுக்குள்ள என்ன இருக்கு? மண்ணுன்றது நிலம், கெட்டி பொருள். இதோட கடைசியில என்ன பாத்தீங்கன்னா விண்ணுதான் இருக்கு. இதுதான் நம்ம நிறைய பேர் பாடுவோம், மண்ணிலே விண்ணை கண்டால் அப்படின்னு பாடுவாங்க. மண்ணிலே விண்ணை கண்டால்னா மண்ணுன்னு எடுத்தாலும் அதுல கடைசியா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா விண்ணுதான். பாரதியார் பாட்டு பாடியிருப்பார், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் மலையும் கடலும் எங்கள் கூட்டம் அப்படின்னு பாடுவார். அப்படின்னா என்னன்னா காக்கையிலயும் அதோட கடைசியா என்னவா இருக்கு? விண்ணாதான் இருக்கு. நீர், மலை, கூட்டம், கடல் எல்லாத்துலயுமே என்னவா இருக்கு? எனக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கு அப்படிங்கறதுதான் எல்லா அறிஞர்களுமே பாடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா தோப்பு, தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பு எதால ஆயிருக்கு? தென்னை மரத்தால ஆயிருக்கு. தென்னை மரம்ன்றது என்ன? ஒரு மரம். ஒரு மரம் இருக்கு. எல்லா மரமும் ஒன்னா கூடும் போது என்னவாகுது? தோப்பா மாறுது. நம்ம தென்னந்தோப்புன்னு சொல்றோம். அப்படிதான் எல்லாத்துலயுமே ஒரு சப்அட்டாமிக் பார்ட்டிகல் விண் இருக்கு. அந்த விண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூடும் போதுதான் என்னவாகுது? நீர், நிலம், காற்று அப்படிங்கிற பஞ்சபூதங்களா மாறி அப்புறம் என்ன ஆச்சு? பஞ்சபூதங்களாச்சு. அப்புறம் புல்லா மாறிச்சு. மரம், புழு எல்லாம் மாறி கடைசி மனுஷனா வந்திருக்கும். இந்த சிவபுராணத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இறைவன் கிட்ட வேண்டுவாங்க, எல்லா பிறவியும் புல்லாய் புழுவாய் கூடா எல்லா பிறவியும் எடுத்துட்டேன், எனக்கு போதும், இனி என்னோட வாழ்க்கை என்ன? ஒன்ன வந்து சேர்றது மட்டும்தான். இதுதான் சிவபுராணம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பரமாணு என்ன அப்படின்னு கடல் இருக்கு. கடல் இருக்கு. கடல் என்ன இருக்கு? நம்ம கடலை பார்த்தா என்னைக்காச்சும் கடல் அமைதியா பார்த்திருப்போமா? இல்ல. கடல்ல இருந்து உருவாகிறது தான் அலை. கடல் என்ன? கடல் இருக்கு. கடல்ல இருந்து என்ன ஆகுது? அலை உருவாகுது. சப்போஸ் அந்த அலை இல்லைன்னா என்ன? கடல் அலையே இல்லாம இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? நிசப்தமா இருக்கும். ஃபுல்லா தண்ணி இருக்கும். ஆனா என்னவா இருக்கும்? அமைதியா ரொம்ப இதுவா இருக்கும். இதுதான் என்னது? சுத்த வெளி அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்றோம்? இதுதான் என்னது? சுத்த வெளி. இந்த விண் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் சொல்றோம். இந்த விண் வந்து எங்கிருந்து வந்ததுன்னா சுத்த வெளி. இத வந்து சுத்த வெளிக்கு வந்து கடல்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். கடல்ல ஒரு இயக்கமா இருக்கு பாத்தீங்களா? கடல்ல இயக்கமா இருக்கிறது என்னது? அலை. அந்த இயக்கமான ஒரு இதுதான் விண்ணா ஃபார்ம் இருக்கு. அதுதான் என்ன சொல்றோம்? விண் அப்படின்னு இருக்கு. சோ எல்லா விண் துகள்களும் எல்லா பரமாணுக்களும் எங்க இருந்து வருதுன்னா சுத்த வெளியில இருந்துதான் வந்து. சுத்த வெளி அப்படிங்கிறது ஒரு அசைவற்ற ஒரு நிலை. அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம கடல் எடுத்துக்கலாம். அந்த கடல்ல வந்து எழும்புற ஒரு அசைவும் அந்த பரமாணு எப்படி வந்ததுன்றதுதான் நம்மளுடைய மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறது பிரம்ம ஞானம்.
அந்த பரமாணு எப்படி உருவாகுதுன்றதுதான் பிரம்மஞானம். இந்த 4 அகத்தை முடிச்சிட்டீங்கன்னா அந்த பிரம்மஞானத்துல இதை பத்தி ரொம்ப தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஈத்தர்னு சொல்லுவாங்க, ஈத்தர் பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஃபார்ம் ஆகுது, தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்து மாற்றலாம். அந்த கடலை அப்படியே அமைதியா இருக்கும்போது இந்த இந்த விண் துகளோட நேச்சர் என்னன்னா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறது. இந்த விண் துகளோட நேச்சர் என்னன்னா சுத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி சுத்தும் போது அந்த கடல்ல இருந்து சுத்திட்டு அப்படியே இருக்கும்போது நெருக்கும் போது ஒரு சின்ன ஒரு பொறி வெளியே வந்தது. அதுதான் என்னது விண்துகள் பரமாணுன்னு சொல்றோம். அந்த அலை கடல் அப்படியே அழுத்திட்டே இருக்கும்போது அழுத்தழுத்து ஒரு அலை ஃபார்ம் ஆயிடுது. அந்த அலை தான் என்னது விண். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்தேன். சுத்த வெளியில இருந்து ஒரு பரமாணு எப்படி ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த விண் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த விண் சுத்திட்டே இருக்கு. அப்ப அதுக்கு இயக்கம் வந்துருது, காலம் வந்துருது, எல்லாமே வந்துருது. அந்த விண் துகள்கள் எல்லாம் ஒன்னா சேர சேர ஃபர்ஸ்ட் என்னவாகுது, காற்றா மாறுது, அப்புறம் நெருப்பா மாறுது, அப்புறம் நிலம், நீர், நிலம் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. இது நம்ம உடம்புக்குள்ள எப்படி இருக்கு, இதுதான் இந்த பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புலயும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆகாயம் விண் உயிரா இருக்கு, காற்று மூச்சா இருக்கு, நெருப்பு உடல் சூடா இருக்கு, நீர் ரத்தமா இருக்கு, நிலம் உடலா இருக்கு இல்லைங்களா. இதேதான் இருக்கு. என்ன அங்க இருக்கோ அதேதான் நமக்குள்ளேயும் இருக்கு. என்ன நமக்கு மூலமோ அதுதான் எல்லாத்தோட மூலம். இது நம்ம மட்டும் இல்ல, ஒரு விலங்குகளுக்குள்ளும் ஒரு பொருள்களுக்குள்ளும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா the whole universe is made up of this only this. இதாலதான் உருவாயிருக்கு, இதாலதான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் என்னது, எல்லாத்தோட மூலம். சிவன் என்ன சொல்லுவோம், ஆதி மூலம் சொல்லுவோம். ஆதி மூலம்னா என்ன, எல்லாத்துக்கும் மூலமானவன் சிவன். சிவனை தான் என்ன சொல்றோம், சிவன் சொல்றோம். சிவனுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, சுத்த வெளி. ஓகேங்களா. இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்னவாச்சு, நீராச்சு, நெருப்பாச்சு, நிலமாச்சு. அப்புறம் என்னாச்சு, உயிரா வந்துச்சு. என்னவா வந்துச்சு, தாவரமா வந்துச்சு. தாவரம், அதுக்கப்புறம் ஓரறிவு உள்ளது, 2 அறிவு உள்ளது, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு. தாவரம், புழு, விலங்குகள், அதுக்கப்புறமா தான் மனுஷன். மனுஷனுக்கு மட்டும்தான் என்னவா இருக்கு, 6 அறிவு இருக்கு. என்னவா இருக்கு, 6 அறிவு இருக்கு. அந்த 6வது அறிவோட யூஸ் என்ன, எல்லாத்துக்கும் இருக்கு. விலங்குகள் இருக்குங்க, விலங்குகளுக்கு சாப்பாடு, தூக்கம், சிந்திக்கிறது. என்ன சிந்திக்கிறோம், நாயான்னு சிந்திக்கிறோம். நாயான்னு சிந்திக்கிறதுனால என்ன பயன் இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, ஏன் தெரிஞ்சுக்கணும், ஏன் நாயான்னு தெரிஞ்சுக்கணும், ஏன் வேணாமே. இன்னைக்கு என்னோட தேவை பணம். பணம் இருந்தா என்ன பண்ணலாம், ஓகே வீடு கட்டுவோம், வீடு கட்டி சொத்து வாங்கணும், சொத்து வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், நம்மளால ஒரு சாதாரண ஒரு டிஷர்ட்டை போட்டு நம்மளால வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட முடியுதா, இல்ல. அவன் பிராண்ட் போட்டிருக்கான். என்ன பிராண்ட், போலோ பிராண்ட் இருக்கு. போலோ முடிச்சா என்ன ஆகும், ஐபிஎல் காஸ்ட் அப்படின்னு பிராண்ட். நம்மளோட வாழ்க்கை தரத்துல இன்னும் என்னவோ தேடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம தேடினது கிடைச்சிருச்சு, போதும் இந்த வாழ்க்கைன்னு எப்பயாச்சும் தோணுதா, தோணாது. ஏன்னா நம்ம தேடுறதே தப்பா தேடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியல நமக்கு என்ன தேவை, நான் யாருன்றது தெரியாததுனால நம்ம தேடல் என்னவா இருக்கு, பொருட்கள்ல முடிஞ்சிருக்கு. பொருட்கள் இந்த சொத்துக்கள்லயே முடியுது. ஆனா உண்மையான தேடல் என்னன்னா, கடல் இருக்கு. கடல்ல இருந்து என்ன ஆகுது, சூடாகுது, ஆவியாகுது, மேகமாகுது, எல்லா இடத்துலயும் மழை பெய்யுது. மழை பெய்ஞ்சு என்னவாகுது, ஆறு, குளம், ஏரி எல்லாம் ஆகுது. சரி, எல்லாம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நின்றுடுதா பூமியில, என்ன பண்ணுது, அந்த தண்ணி எங்க இருந்து ஆறு, ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆறு நின்றுச்சுன்னு சொல்றாங்க. ஏன் அதுக்கு ஆறுன்னு பேர் வச்சிருக்கோம், ஓடும். எங்க ஓடும், திரும்பி மலை எல்லா தடைகளையும் தாண்டி கடல்ல சேர்ற வரைக்கும் ஆறு ஓடிக்கிட்டேதான் இருக்கு. ஓகே, செடியை வளர வைக்குது, எல்லாத்தையும் வளர வைக்குது, வளங்கள் கொடுக்குது, மினரல்ஸா மாறுது, டெபாசிட் வருது. ஆனா ஆறு நிக்கிறது இல்லை. அதோட தேவை என்னன்னா, அதோட முழுமை என்னன்னா, திரும்பவும் அந்த கடல்ல சேர்றதுதான் அதோட முழுமை. அந்த மாதிரிதான் மனுஷ பிறப்பு வந்துருச்சு. எதுக்காக சொல்லுவாங்க, இடைநிலை சட்டை போட்டு கொண்டு வந்ததுதான் உயிரினம். இடைநிலை இருக்க பாத்தீங்களா, சுத்த வெளியே இருக்க பாத்தீங்களா, அது அமைதியா இருந்து அனுபவிக்கணும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் பிறப்பெடுத்து எல்லா பிறப்புல கடைசியில மனிதனா மத்த எல்லா பிறப்புகளோடும் மனுஷ பிறப்பு தான் எல்லாத்தையும் முழுமையா அனுபவிக்க முடியும். ஒரு அழகான பூவை பார்ப்போம், என்ன பண்றோம், பூ இருக்கா, போயிடுறோமா, இல்ல. என்ன கஷ்டமா இருந்தாலும், என்ன டிப்ரெஷன் இருக்கு, என்ன இருந்தாலும் சந்தோஷம் இருக்கா இல்லையா மனசுல. ஒரு பூவை பாக்குறோம், ஒரு சாப்பாடு கொடுக்குறோம்,
சரி டேஸ்ட் ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த டேஸ்ட் உணராம போயிடுதான் இல்ல. எல்லா நேரத்திலையும் நம்மால அந்த, ஏன்னா அதுதான் நம்மளோட மூலம். சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, நுகர்றது ஏதாச்சும் ஒரு விதத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தான் இறைவனே இந்த மாதிரி ஒரு பிறப்பு எடுத்திருக்கு. ஆனா நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக வந்தோமோ அதை விட்டுட்டு சொசைட்டி, பினான்ஸ்ட்டு நம்மளே நம்மளோட வாழ்க்கையோட மூலம் என்னன்னு தெரியாம நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம். இந்த மாதிரி வருத்தப்பட்டவங்களா தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு பிடிக்கல. அதனாலதான் என்னாச்சு, முதல்ல ஒரு யோகி உருவானதே இந்த மாதிரிதான். எதுக்காக நம்ம வருத்தப்படுறோம், என்ன நம்மளோட நோக்கம்னு கண்டுபிடிச்சவங்கதான் யோகிகள். ஆனா அந்த காலத்துல என்ன ஆச்சு, யோகினா குடும்ப வாழ்க்கை கிடையாது, சன்னியாசம் போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு ஒரு இடத்துல நின்று கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா. ஒருத்தருக்கு ஒரு பெரிய பணக்கார தோணுச்சு, என்ன வாழ்க்கை இது, நான் யாரு அப்படின்னு கேட்கறதுக்காக எங்கெங்கயோ போனாரு. கடைசியில ஒரு ஆசிரமத்துல இருந்தாரு. அந்த யோகி சொன்னார் 2 வருஷம் இங்க இரு அப்படின்னாரு. சரி 2 வருஷம் அங்க தங்கி எல்லா சேவையும் செஞ்ச பிறகு அவர் சொன்னாரா, காட் இஸ் கன்ஃபியூஷன், லைஃப் இஸ் ப்ராப்ளம் அப்படின்னாரு அந்த யோகி. இதுதான் எனக்கே தெரியுமே, நீ ஏன் சொல்றேன்னா, ஆனா நீ சொன்னதை உன்னால ஏத்துக்க முடியல, நான் சொன்ன உடனே உனக்கு அர்த்தம் வருது இல்ல, இதுதான் அப்படின்னாரு. ஆனா நம்ம மகரிஷி அவரு ஒருத்தர் வீட்டுக்கும் போயிட்டு நீ கவலைப்படாத, இதுதான் நீ, இதனால நீ இந்த மாயையில சிக்கொண்டு நம்ம பண்றோம் இல்லையா, நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே மாயை என்னன்னு தெரியாம நம்ம மாயையில சிக்கொண்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால மகிழ்ச்சி என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு இதுதான் வாழ்க்கை, இதுதான் நீ ஏன் இங்க கஷ்டப்பட்டு இருக்க, வாழ்க்கை சந்தோஷமா இரு அப்படின்னு ஒரு வீட்டுக்கும் போயிட்டு இந்த மாதிரி சொல்றாரு. இதுதான் என்ன சொல்றோம், குண்டலினி யோகா, சிம்பிளிஃபைட் குண்டலினி ஃபார்ம். உடல் நலம் மனநலம் ரெண்டுத்தையும் நமக்கு இப்ப அருமையா சொன்னாங்க. கவலை விடுத்தல் என்ன, சினம் தவிர்த்தல் என்ன, எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது நான் யான்னு சொல்லி துரியாதீதம் தவம். எத்தனை வருஷம் துரியாதீதம் தவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 12 வருஷம் ஆகும். அந்த காலத்துல ரொம்ப ஈஸியா 3வது மாசம் துரியாதீதம் தவம் கொடுத்துடுறாங்க. இதோட அருமை தெரிஞ்சுக்கணும். இது ஒரு கிளாஸ்ல முடிச்சுட்டு போனா தெரியாது. நீங்க இது என்னன்னு ஒரு நிமிஷமும் உட்கார்ந்து உங்க மனசுல யோசிக்க எண்ணம் போட்டு யோசிக்க கண்டிப்பா இதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அவுட் ஆஃப் தி டாபிக் போயிட்டோம். இப்போ இந்த ஆட்டம் கண்டுபிடிக்கிறது தான் என்னது, சயின்ஸ் இந்த ஆட்டம் கண்டுபிடிச்சதோட நின்றுச்சு. இதுதான் விஞ்ஞானம். சயின்ஸ் என்னாச்சு, காஸ் பார்ட்டிகல் கண்டுபிடிச்சதோட நின்றுச்சு. இந்த சயின்ஸ் அதுக்கப்புறம் வளரல. இதுதான் என்னது, விஞ்ஞானம். அடுத்தது மெய்ஞானம்னா என்ன, விஞ்ஞானம் இருக்கு, மெய்ஞானம். மெய்ஞானம் என்னன்னா, இந்த பரமாணு காஸ் பார்ட்டிகல் எங்க இருந்து வந்தது அப்படின்றத நம்ம யோசிச்சு அறிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் என்னது மெய்ஞானம். கடவுள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படிங்கிறதுதான் என்னது மெய்ஞானம். வள்ளலார் சொன்னார், வாடிய பேரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஐயோ என்னுடைய சிவம், என்னோட சுத்தவெளி, என்னோட இறைவன் அங்க கஷ்டப்படுது, அப்ப நான் என்ன பண்ணணும், நானும் கஷ்டப்படணும். அதை விட்டுட்டு பொதுவா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி நம்ம எல்லாம் என்ன ஆயிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம், நம்ம தம்பி நம்மளோட உடன் பிறந்த ஒரு தங்கச்சியோ தம்பி அண்ணனோ அக்காவோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டாங்கன்னா நமக்கு வலிக்குதா இல்லையா, வலிக்குது. நம்ம தம்பிங்கிறப்ப வலிக்குது. இதே வேற ஒரு ஆள் அங்க அடிப்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம், யாரோ ஒரு அடி வாங்க அப்படின்னு போயிட்டோம். உண்மைய பாத்தீங்கன்னா எல்லாருமே அண்ணன் தம்பிங்க தான். ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லுவாங்க, மனுஷன் ஃபர்ஸ்ட் என்ன, ஆதாம் ஏவாள். உலகத்துல உருவான ஃபர்ஸ்ட் மனுஷன் ஆதாம் ஏவாள் தான் சொல்றாங்க கிறிஸ்டியன்ல. சோ எல்லாருமே அதுல இருந்துதான் வந்திருக்கோம். உலகத்துல முதல் மனிதன் ஃபார்ம் ஆன பிறகுதான் நம்ம எல்லாமே அவருடைய சந்ததியினர் தான். அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாமே அண்ணன் தம்பிங்க தான். இதுக்கும் ரொம்ப டீப்பா போகும்போது தான் என்ன, நம்ம எல்லாமே எங்கிருந்து வந்திருக்கோம், இறைநிலையில இருந்துதான் வந்திருக்கோம், சுத்த வெளியில இருந்துதான் வந்திருக்கோம். அந்த சுத்த வெளிதான் பரமாணுவாச்சு, விண்ணாச்சு, பஞ்ச பூதங்களாச்சு, உயிரினமாச்சு, இன்னைக்கு மனுஷனா வந்திருக்கு. இதுதான் மெய்ஞானம். இதை அறிவதுதான் அறிவு. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா தத்துவமசி அப்படின்னு சொல்லுவோம். தத்துவமசி, நானே அதுவா இருக்கிறேன், நான் தான் எல்லாம், அதுதான் நான் தான் அது. தத்துவமசி, நானே அதுவா இருக்கிறேன். ரமண மகர்ஷி சொல்வார், நேதி 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 அப்படின்வார். நான் இல்லை அப்படின்வார். அது நான் தான் எல்லாம். நான்றது தனியா கிடையாது. நான் இறைவனாக இருக்கிறேன் அல்லது இறைவன் நானாக இருக்கிறான். நான் இறைவனாக இருக்கிறேன் அப்படின்னா அப்ப கூட என்ன ஆயிடுது, நான்றது ஒரு ஆள், அப்ப அதுல கூட ஒரு செல்ஃப் எஸ்டீம், ஈகோ வந்ததுதான். அதனால நான் இறைவனாக
இருக்கிறேன் அப்படின்றது உணர்றது அறிவு கிடையாது. இறைவன் நானாக இருக்கிறான் அப்படிங்கிறது உணர்றதுதான் அறிவு, பேரறிவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிவு உணர்றதுக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. ஏன்னா அவனுக்கு 6வது அறிவு உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால நம்ம என்னன்னு வந்து பார்ப்பனன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்ப்பனன், பிராமணன் அப்படிலாம் சொல்லியிருக்கோம். நம்ம என்ன நினைப்போம், அதெல்லாம் பிராமின்ஸோட வேர்டுன்னு நினைப்போம். பார்ப்பனன்னா என்னன்னு தெரியுங்களா? நான் யார் என பார்ப்பவன் பார்ப்பனன். நான் யார் அப்படிங்கறத யோசிச்சு, நான் எங்கிருந்து வந்தேன், நான் ஏன் இதெல்லாம் பார்க்கிறேன் அப்படிங்கறத உணர்ந்தவன் தான் பார்ப்பனன். நான் பிரம்மத்திலிருந்து வந்தேன், பிரம்மமே நானாக இருக்கிறேன் என்பதை உணர்பவன் தான் பிராமணன். இதுதான் பார்ப்பனன், பிராமணன். அதனாலதான் அன்னைக்கு மேபி இருந்திருக்கலாம். அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு படி உயர்ந்து இருந்தாங்க, நம்மளாம் ஒரு படி தாழ்ந்து இருந்தோம். அதை கத்துக்கிறதுக்கு தான் நமக்கு எல்லாம் சொல்லாம வச்சு ஒரு செல்ஃபிஷ்னஸ்னால எல்லா மக்களுக்கும் தெரியாம இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நம்மள ஆளாக்கி விட்டுட்டாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ இது வந்து நான் சொல்லிட்டேன், தியரிட்டிக்கலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தியரிட்டிக்கலா நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாத்தோட மூலம் வந்து பரமாணு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப நான் சொன்னதுனால இதெல்லாம் நீங்க ஆமான்னு சொல்லிடுவீங்களா? நான் சொல்லல, நான் என்ன மகிழ்ச்சி சொல்றாரு. மகிழ்ச்சி வந்து அவர் உணர்ந்த அவர் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி உணர முடியும்? இப்ப நீங்க, நான் நினைக்கிறேன் நான் தான் எல்லா இடத்துலயும் என்னோடதான் இருக்கு அப்படின்னு நீங்க கண்ண மூடி யோசிச்சா வந்துருமா? வராது. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன இருக்கோம், ஒரு எல்லை கட்டி கொண்டு இருக்கிறோம். ஒரு எல்லை கட்டி கொண்டுதான் நானா இருக்கேன், நீங்களா இருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சு என் பேருன்றது இந்த உடலோட முடிஞ்சிருச்சு. உங்க உடலை தாண்டி இந்த சேர் இது என் பேருன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்றது, எல்லை கட்டி கொண்டு நமக்குன்னு ஒரு வால் போட்டு வச்சுக்கிட்டோம். இது நான், இது என்னோட வைஃப், இது என்னோட குழந்தை. ஆனா உண்மையா எல்லாமே சுத்திட்டு இருக்கிறது என்னது, சுத்த வெளிதான் சுத்திட்டு இருக்கு. அந்த எல்லையை கடந்து வர்றதுதான் ஈஸி கிடையாது. அவ்வளவு அதுக்குதான் என்ன வேணும், தவம் வேணும். தவம்ன்றது என்னது, மனத்தை அடக்கி முடியாதவர்களா போனா தீச்சாலை லெவல்ல போடும். அந்த மாதிரி மனம் ஒடுங்க 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 நம்முடைய அறிவானது உள்முகமா திரும்பும். இப்ப வெளிப்புறத்துல தேடிக்கிட்டு இருக்கோம், அந்த தேடுதல உள்புறமா திருப்பி மனசுக்கு நடுவில் போய் சேரும்போது மனம் ஒடுங்குறப்போ உயிரை ஃபர்ஸ்ட் உணரும். மனம் ஒடுங்க ஒடுங்க உயிர் அறியப்படும், உயிர் உணரும். உயிர் அடைந்தவனுக்கு ஆகுது, உயிரோட மூலமான சிவத்தை உணர முடியும். சிவம் உணர்ந்த பிறகு என்ன ஆகுது, எல்லாமே ஒன்றாயிடும். எல்லா உயிர் உணர்ந்தவங்க யோகிகள், உண்மையான யோகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் அவங்க எல்லாருமே சொல்றாங்க. எல்லாத்தையும் நான் என்ன பார்த்தேன், இதுதான் பிரம்மஞானம், இதுதான் வந்து முக்தி, இதுதான் வந்து சமாதி, சம ஆதி. அப்படின்னா என்ன, எல்லாரும் சமமா இருக்கும். எதுல சமமா இருக்கும், ஆதி மூலத்தோட சமமா இருக்கும். இதான் என்ன சொல்றாங்க, சமாதி நிலை அப்படின்னு சொல்றாங்க. சமாதி நிலைன்னா தன்னை எல்லா உயிரையும் உணர்றதுதான் சமாதி நிலை. இதெல்லாம் என்ன சொல்றாங்க, சமயம். சமயம்னா இதுதான் சமயம். சமயம் மதம் ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. சமயம்னா என்னன்னா எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்றதுதான் சமயம். ஆனா இதுல இருந்து ஒரு கிளை பிரிஞ்சுதான் மதமா மாறிச்சு. மதமா மாறிட்டு இல்ல இதுதான் சரி, இதுதான் கரெக்ட், இதுதான் இந்த ரீஜன் ஒரு லிமிட் வச்சுச்சு, அதுதான் என்ன ஆயிடுச்சு, மதமா மாறிடுச்சு. அது அந்த மதத்துக்குள்ள இந்த மாதிரி கிளை பிரிவு வந்துருச்சு. இப்ப கூட பாத்தீங்கன்னா சன்ல இருந்து ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த உண்மையா என்ன தெரியல. சன்ல இருந்து வந்த அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற சவுண்டாவே இருந்துச்சு. இதெல்லாம் என்ன சொல்றோம், நம்ம ஓம் அப்படின்னு சொன்னா நம்ம கடவுள் மூலியமா பண்றோம். கிறிஸ்டியன்ஸ்ல கூட ஆமென்னு சொல்லுவாங்க. ஆ இ உம் ஓம், இதுதான் வந்து ஓம்னு தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இந்த சத்தம் வந்து அந்த சுத்தவெளியில இருந்து வர சத்தம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்லாமே நமக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக எடுத்து கொடுத்தது. நம்ம அதோட மூலத்தை உணராம அந்த இதுவை மட்டும் உணர்ந்துட்டு நம்ம மூலத்தை வந்து விட்டுட்டோம். அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம தெளிவு இல்லாம இவ்வளவு சஃபரிங்க்கும் இதுதான் காரணமா இருக்கு. சோ மூல சிவம் இருந்தது, சிவம்ல இருந்து விண் வந்தது, விண்ணில இருந்து உயிர் வந்தது. அந்த உயிர்ல இருந்து என்னாச்சு, உயிரோட படத்திலேதான் மனமாச்சு. திரும்ப மனத்தை வந்து தவத்தின் மூலமாக ஒடுக்கி திரும்ப உள்முகமா திருப்பி அந்த உயிருக்கு போயிட்டு உயிர்ல இருந்து நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிற அந்த சுத்தவழிக்கு போறதுதான் நான் யார். சோ எப்படி ஆறு வந்து கடல்ல எல்லாம் எல்லாத்தையும் தாண்டி கடல்ல வந்து கலக்குதோ அந்த மாதிரி திரும்பவும் நம்ம மூலமாகிய அந்த சுத்தவழிக்கு போய் சேரும் போது நம்முடைய பிறவி கடல் முடியுது.
அது வரைக்கும் இந்த பிறந்ததுக்கு வந்து நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த மாதிரி சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறதுதான் உத்தமம். இதுக்கு முக்கியமான ரெண்டே விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு வந்து ஒழுக்கம், இன்னொன்னு வந்து ஈகை. என்கிட்ட இருக்கிற சுத்த வழிதான் உங்ககிட்டயும் இருக்கு. நான் தான் நீங்களா இருந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வளர வேண்டியது அன்பு. இந்த அன்புன்றதே நம்ம வந்து மறந்துட்டோம். சோ எனக்கு என்ன இருக்கு, நான் தான் என்னோட ஒரு பகுதியான சுத்த வழிதான் இங்கேயும் சஃபர் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம மனசுக்குள்ள அன்பு மலர்ந்து போய் மத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யணும். இதுதான் அன்புன்னு சொல்றோம், கருணைன்னு சொல்றோம். இந்த அன்பும் கருணையும் நமக்கு எப்ப வரும்னா, நான் தான் நீயா இருப்போம், நாம தான் எல்லாமே நான் இறைவன் தான் இருக்கான் அப்படிங்கிற உணர்வு வரும்போதுதான் அந்த கருணையும் அன்பும் தன்னால நமக்குள்ள மலரும். அந்த கருணையும் அன்பும் வேணும்னா ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் நம்ம ஃபேமிலியில இப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிறதா நம்ம வைஃப் கிட்டே இருக்கு, நம்ம வைஃப் கிட்ட இருக்கிறதா நம்ம பையன்கிட்டே இருக்குது. அப்ப என்ன பண்ணும், ஒண்ணு துன்பம் அவங்க கஷ்டப்படும் போது போய் ஹெல்ப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமையாச்சும் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒழுக்கமா கடைபிடிக்கணும். இதுக்கு அடுத்தது என்னது, ஈகை. அவங்க போய் கஷ்டப்படும் போது நம்ம ஹெல்ப் பண்றதுதான் ஈகையா மாறுது. ஆனா இது எல்லாத்துக்கும் தேவை வந்து அன்பு தேவை. அன்பு எப்ப மலரும், நம்ம மனசுல கருணை வந்தாதான் மலரும். கருணை எப்படி வரும், எல்லாமே நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தா மட்டும்தான் கருணை அன்பு எல்லாமே மலரும். சோ இந்த நான் யார் அப்படிங்கிற நோக்கமே இதுதான். எல்லாமே நான் அப்படின்னு உணரும் போது ஈகோ இருக்காது, அன்பு தானா மலரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுற மனப்பான்மை வந்து கண்டிப்பாக மலரும். சோ இது மகிழ்ச்சி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஒரு பாடல. இருப்பு நிலை இயக்க நிலை சிவம் சக்தி வெளி விண் ஒன்றே, இயக்க நிலை மின் சொல்லில் அலைவிரிந்து இருப்பு நிலையோடு கலக்க, கருப்பொருளாம் காந்தமாய் பேரியக்க களவிரிவாய் பரவி நிற்கும், கண் முதலாம் புலன்களுக்கு காந்தமதன் தன்மாற்றம் ஊறு ஓசை நெருப்பு சுவை மனம் என்ற விதவிதமாய் மலரும் மறையும் காணி. நிலையற்ற இவ்வாறு தொடர்ந்தியங்க நிலைத்தவை போல் மயங்க தோன்றும், பரப்பொருளில் நுண்ணணுவும் நுண்ணுணவில் உட்பொருளாம் சிவமும் காண, பார்ப்பவனை பரம்பொருளாய் பார்ப்பதெல்லாம் அவனலையாய் உணரலாகும். அவ்வளவுதான். எல்லாத்துல இருந்து வந்தது ஆதி மூலம் சுத்தவெளிதான் சிவம்னு சொல்றோம். அதுல இருந்து அந்த இயங்கும் சக்தி அலைமாறி உருவாகுறதுதான் சக்தின்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன சொல்றாங்க, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ சக்தியா விண்ணா மாறுது. அந்த விண் ஒரு அழுத்தத்துக்கு ஏற்ப ஒன்றாக இணைந்து பஞ்சபூதங்களா மாறிச்சு, பஞ்சபூதங்களா மாறி உயிரா மாறிச்சு, உயிரிலும் புல் புழு எல்லாமே மாறி கடைசியா மனிதனா வந்து பிறப்பெடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம எங்கிருந்து வந்தோன்று தவத்தின் மூலமாக மனதை அடக்கி இறைவனோடு சேர்வதே நம்ம வாழ்வின் நோக்கம். நாம யார் அப்படிங்கறத ஒரு கேள்வி. வாழ்வாளோட Bus.